ஜெபிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிப்போம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய கர்த்தாவை சபை கட்டுகிற பணியிலே எங்கே எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் பணி என்ன, நாங்கள் எப்படி சபையை கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் எங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஆலயமாகிய நாங்கள் கட்டப்பட்டு வருகிற நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, அதை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன, அதை எப்படி நாம் பயன்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளோடு நீ தெளிவாய் பேசுகிறபடியால் அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க கூட இருந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவர் மேல் கட்டப்படுகிற தேவனுடைய மாளிகை. ஹல்லேலூயா. இயேசு என்னவா இருக்கிறார்? இயேசு என்னவா இருக்கிறார்? மூளைக்கல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நாம் கட்டி கொண்டிருக்கிற, நம்மை வைத்து கட்டி கொண்டிருக்கிற மாளிகைக்கு இயேசு யார்? மூளைக்கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்திபார கற்கள் யார்? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசைவாய் இணைக்கப்படுகிற விலையேற பெற்ற கற்கள் யார்? நாம் தான். ஹல்லேலூயா. அதுல விசுவாசம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் மூலமாய் தேவன் சபையை கட்டுவார். எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம் மூலமாகத்தான் சபை என்கிற மாளிகையை கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஹல்லேலூயா. அவர் மாளிகை கட்டி கொண்டே இருக்கிறார் நம் மூலமாக, நம்மை வைத்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தம் சீஷர்களை அழைத்து அனுப்பும் போது தேவன் தமக்கு கொடுக்கும் அதிகாரம் என்ன, அவங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார் அதான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். சீஷர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதுதான் நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதம் என்ன, நமக்கு கொடுத்திருக்கிற ஆளிகை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, நமக்கு என்ன அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து நாம் சபை கட்ட முடியுமா? நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு உகந்த விலையேற பெற்ற கற்களாய் மாற முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் முதலாவது பிள்ளை என்ற அதிகாரம். நாம் யார்? நாம் யார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? அது உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? அது உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? நீங்க அங்க தனித்தனியா சொல்லாதீங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. நம்பிக்கையா சொல்ல முடியுமா நீங்க தேவனுடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அதிகாரம், என்ன வசனத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் யார்? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம்? என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்ப நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் தேவனுடைய பிள்ளை. சந்தேகமே வரக்கூடாது. நீங்கள் இயேசுவை இரட்சகரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? ஒரு முதலமைச்சருக்கு நீங்க பிள்ளையா பிறந்திருந்தீங்கன்னா எவ்வளவு கெத்து போடுவீங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? டாக்டர். எங்க அப்பா யார் தெரியுமா? இன்ஜினியர். எங்க அப்பா யார் தெரியுமா? வக்கீல். எங்க அப்பா யார் தெரியுமா? ஜட்ஜ். அப்படிங்கிறதுலே உங்களுக்கு இவ்வளவு கெத்து. நம்ம ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மரித்த பின்பாக நாம் ஜீவனை எடுக்கும் பொழுது நம்ம அருகிலே வந்து நின்று நம்முடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் அவரோடு கூட தங்க வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய மடியிலே நம்மளை இளைப்பாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய கவலை இல்லாத இடத்துல வைத்து நம்மளை அழகு பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு நீங்களும் நானும் பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனுக்கு, இயேசு ராஜாவுக்கு கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நாம் யார்? தேவனுடைய பிள்ளை. நாம யாரு? தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:6 நாம் வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்கள் புத்திரர். நீங்கள் யாரு? தேவனுடைய புத்திரர். வாசிங்க. நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை என்னன்னு கூப்பிடலன்னா அப்பா பிதாவே. சொல்லுங்க, அப்பா. உலகத்துல யாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது. இயேசு மட்டும்தான் நமக்கு யாரு? அப்பா. ஹல்லேலூயா. தகப்பன். அவர் மட்டும்தான் யாரு? தகப்பன். ஹல்லேலூயா. அவர் ஒரே தகப்பனா இருந்து நாம் எல்லாரையும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி தேவன் நமக்கு புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். அதுவும் அவர் குமாரனுடைய ஆவியவே தேவன் நம் இருதயங்களில் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அப்பாவா இருக்க, நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்க, நாம் இனி யாருக்கு அடிமைகள் அல்ல அப்படின்னா, வாசிங்க அடுத்த வசனம் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க தேவனுடைய சுதந்திரம். உங்களுக்கு நல்லா மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. உங்க அப்பா சொத்துக்காரர், உங்க அப்பா பணக்காரர் அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் யாருடையது? யாருடையது? பிள்ளைகளுடையது. சத்தமா சொல்லுங்க. உங்க அப்பா கிட்ட சொத்து இருக்குதுன்னா உங்க அப்பாவுடைய சொத்து யாருடையது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடையது. எங்க அப்பா சொத்து என்னோடது. எங்க அப்பா சொத்து எனக்கு தான். சத்தமா, எங்க அப்பா சொத்து எனக்கு தான். யாருக்கும் தரமாட்டார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் பங்கு வீதம் வச்சிருக்கிறார். அழகாய் நமக்கு பங்கு போட்டு அவர் என்ன பண்ணுவாரு? தருவார். ஹல்லேலூயா. ரோமர் 8:15 வாசிக்கிறோம். இப்படி நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார் நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறபடியினால் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆமென் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு கன்ஃபார்ம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்க யாரு? தேவனுடைய. நீங்க தேவனை எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். எல்லாரும் ஒரு முறை கூப்பிடுங்க. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். டாடி ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். எவ்வளவு உரிமையாய் கூப்பிடுகிற வாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். முன்னே நாம் அப்படி இல்லை, இப்பொழுதோ நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? அதுதான் மாளிகை கட்டுவதற்கு. உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அல்லேலூயா. சரி, பிள்ளைகள், நான் பிள்ளை என்பதற்கு நான் மட்டும்தான் சொல்றேன் அப்பா பிதாவேன்னு. நான் அதை எப்படி பார்க்கறது? அதை எப்படி நான் அனுபவிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்ல? நான் வேணா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா நீங்க எத்தனை நாள் தான் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம அப்பா பிதாவே
என்று நாம் கூப்பிடுகிறோம்னா பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அல்லேலூயா. அப்படி எப்படி அறிந்து கொள்வதுனா கர்த்தர் நம் ஜெபம் கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க பிள்ளைகளா இருக்கிறதினால் தகப்பனாகிய அவர் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். யாருக்கெல்லாம் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு? அல்லேலூயா. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காரா? அல்லேலூயா. அப்படின்னா நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை. நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். அவர் அப்பாவானா நமக்கு அவர் என்ன கொடுக்கிறாராமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இன்னொரு ஸ்டேஜ் முன்னேறி சொல்றாரு. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீங்கள் வேண்டிக் கொண்டதற்காக அவர் உங்களுக்கு எண்ணத்தை கிருபையாய் கொடுக்கிறார்னா பரிசுத்த ஆவியவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. திருத்துவத்தில் 3ஆம் நபராகிய அவரே ஆவியானவரே வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரே, அதுதான் பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அப்ப என்ன உங்களுக்கு பிள்ளைங்கிற சந்தேகம் வரலாமா? வரலாமா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவர் செஞ்ச வேலைய அவர் பிள்ளையாகிய நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்பா என்ன வேலை செஞ்சாரு? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். உங்களுடைய என்னுடைய வேலை என்ன அப்படின்னா அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற மிகப்பெரிய பணியை செய்வதற்கு தேவன் நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை மாத்திரமல்ல, அடுத்து நாம் வாசிக்கிறோம் ஊழியன் என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து என்னது? ஊழியன் என்ற அதிகாரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ஊழியன் தானா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? கேட்கும் போதே செத்தவனாட்ட கேட்குறீங்களே, கொஞ்சம் உயிர் துடிப்பாதான் கொஞ்சம் கேட்கறது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரன், ஊழியக்காரி. நம்பிக்கை இருக்கா? கேளுங்க. கேளுங்கிறது சொல்லாதீங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யார்? இயேசுவின் வேலையை எங்கெல்லாம் செய்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் யார்? தேவனுடைய ஊழியன். சீஷர்களை அழைச்சு சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் ஊழியன் என்பவருக்கு மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 12 பேர் மாத்திரமல்ல, இயேசு நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய ஊழிய நாட்கள் முடிகிற அந்த தருணங்களிலே 12 பேரை 70 பேராக உருவாக்கி இருந்தார். அந்த 70 பேருக்கும் அதைதான் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 70 பேருக்கு இயேசு இதைதான் சொல்றார். ஹல்லேலூயா. அடுத்து 120 பேருக்கு அவர் அதான் சொல்ல போறார். ஹல்லேலூயா. அடுத்து 3000 பேருக்கு அதான் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. அடுத்து ரட்சிக்கப்பட்ட 5000 பேர் அதான் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே என்னவானாங்க? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு என்ன வேலை? அசுத்தாவிகளை துரத்தவும், நல்ல வாயில் அறிக்கையிடுங்க, அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும். அல்லேலூயா.
இப்ப நம்ம ஆலயத்துக்கு ஒருத்தவங்க வியாதியோடு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வியாதி நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகணும்? சுகமடையணும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சகோதரி போல அவங்க சொன்னது போல, நான் இப்படி இருக்கிறது தேவ நாம மகிமைக்காக அப்படின்னு அவங்க அமைதியா அதை எடுத்துக்கொண்டாங்க. ஒருவேளை நாம் பலவீனமா இருப்பது தேவ நாம மகிமைக்காகனா நான் பலவீனமாவே இருந்துட்டு போறேன்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனால் நாம் வியாதியா இருப்பது தேவ சித்தம் அல்ல. நாம் சுகமா இருப்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகரை சுகமாக்க இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு ஊழியன் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். எதற்காக? அவருடைய மாளிகை கட்டி எழுப்பப்படுவதற்காக. அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. அல்லேலூயா. உங்க நினைவு தான் உங்களை சாதாரணமாக வச்சிருக்கு. என்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் உயர்வாகிறதோ அன்றைக்கு நாம் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. நாம் முதலாவது நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். முதலாவது நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியன் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த ஊழியன் என்ற அதிகாரத்துக்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஒன்று கூட உங்களை சேதப்படுத்தாது. நீங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வியாதிக்காரனுக்கு ஜெபிக்கும் பொழுது, ஒரு அசத்தாவியுள்ளவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, அது என்னை தாக்கிருச்சு, என்னைய பயமுறுத்திருச்சு அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நல்ல வசனம் வாயில் அறிக்கை பண்ணுங்க. அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஊழியம் செய்வீங்கல்ல? அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு தேவனுடைய ஊழியம் செய்யறதுல என்ன பயம்னா, பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணுனா அந்த பிசாசு வந்து எங்களை தாக்கிட்டா, நாங்க இருக்கிற சமாதானத்தை கெடுத்துட்டா, நாங்க இருக்கிற அந்த சுகத்தை கெடுத்துட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நாங்க ஊழியத்துக்கு போறதில்லை. அல்லேலூயா. முதல்ல உனக்கு ஊழியன்கிற அதிகாரத்துல உனக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல தேவனுடைய பிள்ளை என்கிறதுலயே உனக்கு பிரச்சனை. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைங்கிறதுல உறுதியா நம்புனீனா உனக்கு ஊழியன்கிற அதிகாரம் கொடுத்த ஆண்டவரை சந்தேகிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உள்ள உட்கார்ந்து நீங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் உடையவர்கள், தேவனுடைய ஊழியன் என்ற அதிகாரம் உடையவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல யாருக்கும் டவுட்டே வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. அல்லேலூயா. பயமே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? சாத்தான் உங்களை பார்த்து நடுங்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்து சாத்தான் நடுங்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதனால ஊழியன் என்ற அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது நீங்க ஏதோ பிசாசு கூட இருக்கிறதா நீங்க நினைச்சுக்க கூடாது. இயேசுவே உங்க கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகமே முடிஞ்சு போனா கூட நான் உன்னோட தான் இருக்கிறேன், பயப்படாத, தைரியமா பேசு. அல்லேலூயா. தைரியமா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தைரியமா விசுவாச வார்த்தையை சொல்லு. அல்லேலூயா. அங்க விசுவாசம் உண்டென்றால் அவர்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசம் ஒன்றிணையும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சந்தேகமே பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் உங்களை அபிஷேகித்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறவர் இயேசு. அல்லேலூயா.
அதுல உங்களுக்கு என்ன வரக்கூடாது? டவுட்டே வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் உங்களுக்கு தனக்குன்னு வாழ்ந்தீங்க. இனிமே காலம் கடைசி வந்துருச்சு, காலம் செல்லாது. இனி நான் மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும்? வாழும். அல்லேலூயா. கொஞ்சமாவது கண்களை ஏறெடுத்து பாருங்க. வயல் நிலமெல்லாம் விளைந்து கிடக்கிறது. நீங்களும் நானும் தான் போய் கர்த்தருடைய அறுவடையை செய்ய வேண்டியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:14 நாம் வாசிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி நான் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது நீங்கள் தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் எத்தனை பேர் மேல ஊழியக்காரவங்க கை வச்சு ஜெபம் பண்ணும் போது ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில துள்ளி குதிச்சு உருண்டிங்க பிறண்டிங்க? இது எதுக்கு தெரியுமா? தேவன் தம் மாளிகையை உங்கள் மூலமாய் கட்டி எழுப்புவதற்கு. அல்லேலூயா. நீங்க சும்மா தாத்தா தீத்தின்னு உங்க கத்திட்டு போறதுக்கு இல்ல. உங்களால் அநேகர் ஆதாயப்பட வேண்டும், உங்களால் அநேகர் கட்டப்பட வேண்டும், உங்களால் அநேகர் போஷிக்கப்பட வேண்டும், உங்களால் அநேகர் தங்களுடைய மன கிளேசங்களை, வேதனைகளை, துக்கங்களை மறந்து இயேசு தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு தேவன் வரத்தை ஊழியக்காரர்கள் கை வைக்கும் பொழுது அனல் மூட்டு விடுகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். நீங்கள் தேவனுக்காக பணி செய்ய அனுப்பப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்மள பிசாசு அப்படி வச்சிருப்பான், எனக்கு தனக்குன்னு. இப்ப நம்ம அதையெல்லாம் உடைச்சு வெளியே வரணும். ஏன்னா அவர் மாளிகை என்ன பண்ணணும்? கட்டணும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? யார் மாளிகை கட்டணும்? அவருடைய மாளிகை கட்டப்பட. அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஜீசஸ்க்கு எங்கேயும் எதிலையும் என்ன கிடையாது? பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இல்லாவிட்டால் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் இல்லாவிட்டால் வேறொருவர். அல்லேலூயா. அப்ப நீங்க என்னவா இருக்கணும்? நீங்களும் நானும் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? ஆண்டவர் நியமிச்ச வேலையில சேவை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இல்லாவிட்டால் வேறொருவரை என் தேவன் நியமிக்க வல்லவராயிருக்க. உங்கள் மேல ஊழியக்காரங்க கை வச்சு அபிஷேகத்தில் நீங்கள் நிறையும் பொழுது உங்களுக்கு ஏன் இந்த அபிஷேகம் என் மேல இறங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய மாளிகை கட்டி எழுப்பப்படும்படி தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. அதற்காகத்தான் உங்களுக்கு அபிஷேகம், அதிகாரம். அல்லேலூயா. ஆவியானவரை உங்களுக்கு தேவன் கொடுத்ததுக்கு இதுதான் நோக்கம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஊழியன் என்ற அதிகாரத்தை என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்ற அதிகாரத்துக்கு தேவன் ஜெபம் பண்ணும் போது ஜெபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியை தருகிறதாக நாம் வாசித்தோம். லூக்கா 11:13. ஊழியன் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை எப்படி நாம் அறிவது? அல்லேலூயா. இப்ப நீங்க செக் பண்ணுங்க, நான் ஊழியனா, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேனா, தேவனால் இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறேனா என்பது நான் வசனத்தை சொல்லும்போது நீங்கள் உங்களை பகுத்து ஆராய்ந்து செக் பண்ணுங்க. இது நடக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. மார்க் 16:18 நான் வாசிக்கிறோம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. மீண்டுமா இந்த வசனத்தை நான் வாசிப்போம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அடுத்து வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யார் மேலையாவது கை வச்சு சுகமாயிருக்காங்களா? யாராவது? அல்லேலூயா. ஆயிருக்காங்களா? இன்னும் வரல யாருக்கும் அப்படி ஆன மாதிரி தெரியலீங்க. ஒரு ஆள் அப்படியே உருட்டு கல்லாட்ட உட்காந்துக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுது, ஏமா
நீங்க யாருக்காவது உங்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடந்திருக்கிறதா? அல்லேலூயா. நடந்திருக்குதா? அப்படின்னா நீங்க யாரு? நீங்கள் யார்? ஊழியன் என்ற அதிகாரம் படைத்தவர்கள். அல்லேலூயா. நீங்க தைரியமா அபிஷேகம் பெற்றவங்க வியாதியஸ்தர்கள் மேல் கை வச்சு என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க அழைச்சிட்டு வாங்க. எனக்கு கை வைக்க எனக்கு யோசனையா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க அழைச்சிட்டு வாங்க. கையில வீக்கோ, ஒரு புண்ணு, ஒரு சரீரத்துல சரும நோய், தலைவலி, வயிறு வலி இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண யோசிக்கிறேன்னா நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு தான் அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாய் நீங்கள் என்ன பண்ணலாம்? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நீங்கள் தான் இசைந்து ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா. நாம் இதை செய்யாததுனால தான் இன்றைக்கு சபைகள் குன்றி போய் இருக்கிறது, எழுப்புதல் அடையாமல் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாமல் இருக்கிறது. நீங்க பயப்படக்கூடாது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நீங்க பயப்பட தேவையே கிடையாது. தேவன் அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:6 நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு இப்படி செய்தார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 7வது வசனம். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர்களாய் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்க ஒருமனப்படுங்க. அன்று என்னை இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்க ஒருமனப்படுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஏன் இந்த வல்லமையும் இந்த வரமும் செயல்படாம இருக்கு தெரியுமா? நம்மகிட்ட ஜெபக்குறைவு, ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாதனாலே நமக்கு பயம். ஜெபம் இல்லாதனால நமக்கு என்னது? பயம். முதல்ல நம்மளை பிசாசு பயமுறுத்தி வச்சிருவா. ஏய் தொட்டுறாத, வச்சிடாது, கையை வச்சிடாத அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருவோம். நம்ம தான் பயப்படுறதுல நம்பர் 1 ஆச்சு. இல்லாததெல்லாம் உருட்டி போட்டு பெருசா பிம்பமாக்கிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கணும் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறானும் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளமாவன தான் அந்த வசனமே ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம கர்த்தரை மட்டுப்படுத்துறோம். கர்த்தரை என்ன செய்யறோம்? மட்டுப்படுத்துகிறோம். உங்களை கொண்டு செய்யாமல், என்னை கொண்டு செய்யாமல் தேவன் பரலோகத்திலிருந்து தூதரை கூட்டிக்கிட்டு வருவார். ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்த, சுவிசேஷம் சொல்ல தூதர்களையா கூப்பிட்டு வச்சிருக்கிறார்? இல்ல, மனிதர்களாகி நம்மளைத்தான் கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாய் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் பெரிய ஊழியக்காரனின் பிள்ளைகள் அல்ல. உங்களை போல என்னை போல அடி மட்டத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, சிறுமையிலிருந்து, புழுதியிலிருந்து விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்து கர்த்தருடைய ஊழியர்களாய் பிரகாசிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பிரகாசிப்பதற்காக பிறக்கவில்லை, அவர்கள் பிரகாசிக்கும்படி ஜெபித்ததினாலே அவர்கள் இன்றைக்கு பிரகாசிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்பதில்லை, நாம் வளருவதில்லை, நேரத்தை ஒதுக்குவதில்லை, தேவனுக்காக நாம் எதையும் தியாகம் பண்ணுவதில்லை, பிரகாசிப்பதில்லை. நாம் எதை செய்கிறோமோ, எதை இன்வெஸ்ட் பண்ணுகிறோமோ அதை தேவன் நமக்கு மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல அதிகாரம் நமக்கு கொடுக்கும் பொழுது தேவன் அதை நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு தான் கிருபை பெருகும், அவங்களுக்கு தான் வரம் பெருகும். வரம் 9ஐயும் தூக்கி ஒன்னா தேவன் கொடுக்க மாட்டார், ஒவ்வொன்னா தான் கொடுப்பார். பயன்படுத்த தான் வரம் பெருகும். அல்லேலூயா. உங்களை கொண்டு மகிமையான வசனங்கள் வசனிக்கப்படும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இப்படி உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்க ஊழியர்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முதலாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதி சுகமாகுது.
இரண்டாவது பிசாசு ஓடுகிறது. மூன்றாவது அவர்கள் அதே வசனத்துல 8:17 வாசிக்கிறோம். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கூட்டத்திலே உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய அதிகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க பயப்படக்கூடாது. ஒரு இடத்துல அப்படி நடந்தா அடுத்தடுத்து மறுபடியும் நீங்களை ஒருவரை அபிஷேகத்துக்குள்ள நடத்த நீங்க என்ன பண்ணணும்? முயற்சிக்கணும், வாஞ்சிக்கணும். நான் ஜெபிக்கிறப்பா, இவங்களுக்குள்ள அபிஷேகம் வரட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும்னு நீங்க என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தணும். நான்காவதாக பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36-37 வாசித்தோம்னா, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது பாவ உணர்வு அடைகிறார்கள் என்றால் நீங்கள் தேவனால் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள், ஊழியன் என்ற அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சொல்லும் பொழுது ஒருத்தவங்க காது கொடுத்து வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிறாங்கன்னா அவங்க பாவ உணர்வு அடைகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி அவர்களுக்குள்ள மாற்றம் வருதுன்னா நீங்க நிச்சயமாய் தேவனுடைய ஊழியன் என்ற அதிகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாம் செக் பண்ணணும். அல்லேலூயா. அதனால நீங்க உங்களையே நீங்க குறைத்து மதிப்பிட்டு கொண்டு நீங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கு உங்களுக்குள் இருக்கிறவர் குறைவானவர் அல்ல, அவர் நிறைவானவர். அல்லேலூயா. இயேசு அப்படி உங்களுக்கு சீப்பா போயிட்டாரா? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவ்வளவு மலிவா போயிட்டாரான்னு கேட்கிறேன் நான். அல்லேலூயா. அவர் எவ்வளவு விலையேற பெற்றவர். நமக்குள் வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு விலையேற பெற்றவர். அதை பயன்படுத்த வேண்டாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, ஊழியன் என்ற அதிகாரத்தை நீங்க செக் பண்ணா, முதல்ல நீங்க யார் மேல கை வச்சு ஜெபம் பண்றீங்களோ அவங்க சுகமாவாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க ஜெபம் பண்ணும் போது அசுத்தாவி ஓடும். அல்லேலூயா. நீண்ட நாள் வியாதி பலவீனம்லாம் ஓடும். அது அசுத்தாவினுடைய பிடி, அதெல்லாம் ஓடும். அல்லேலூயா. மூன்றாவதாக அவங்க அபிஷேகம் பெறுவார்கள். அல்லேலூயா. நான்காவதாக நீங்கள் சத்தியம் சொல்லும்போது அவர்கள் பாவ உணர்வடைவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க. இன்றையிலிருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதில் நீங்களும் உங்கள் வேலையை துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரம் பற்றி பார்த்தோம். அடுத்து ஆயுதம். தேவன் நம்மளை மாளிகை அழைக்கிற தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு ஆயுதத்தை கொடுத்து அனுப்புகிறார். என்ன ஆயுதம்? 7 விதமான ஆயுதம். ஒரு ஆயுதத்தையே தூக்கிட்டு போக முடியாது. இதுல 7 ஆயுதத்தை எங்கள்கிட்ட 7 கையா இருக்குது நாங்க தூக்கிட்டு போறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. அது என்னென்ன ஆயுதம்? ஏற்கனவே அந்த 7 ஆயுதமும் உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். அதனால நான் வாசிக்க மட்டும் தான் செய்வேன். நீங்க தியானிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எபேசியர் 6 அதிகாரம் 14-18 வரையிலும் அந்த ஆயுதம் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 6 அதிகாரம் 14-18. அல்லேலூயா. வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும் தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சியம் என்னும் தலைச்சீராவையும் தேவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் அதிகாரம் கொடுப்பது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஆயுதம் கொடுத்து அனுப்புகிறார். முதலாவது ஆயுதம் என்னது? சத்தியம் என்னும் கச்சை. அல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்கு ஆடியோ பைபிள், அதனால்தான் தினமும் வேதம் வாசித்தீர்களா என்று கேட்கிறோம். நீங்கள் வேதத்தை தினமும் என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசம். அல்லேலூயா.
உங்களுடைய நீதி குப்பையானது, அது அழுக்கானது. தேவனுடைய நீதியை நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி தான் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதி இல்லாம உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட முடியாது. அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷம். நீங்கள் ஒருவருக்கு சுவிசேஷம் கொண்டு போய் சொல்லும் பொழுது உங்கள் சொந்த வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுநாதரை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களை குணமாக்குவார், இயேசு உங்கள் வியாதியை நீக்குவார், பிசாசை துரத்துவார், உங்களுக்குள்ள இருக்கிற வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சாபம் நீங்கும், பாவம் நீங்கும் என்பதை இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொந்த கதையெல்லாம் போய் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பின் சாட்சி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இயேசுவை பற்றி மட்டும் சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக அவர் மரித்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார், உனக்காக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா என்பதை எவ்வளவு அன்பாய் தெளிவாய் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அல்லேலூயா. அடுத்து விசுவாசம் என்னும் கேடயம். உங்களை எப்பொழுதும் எதிரியின் தாக்குதல் இருந்து உங்களை காப்பாற்றுவது இந்த விசுவாசம் என்னும் கேடயம். அடுத்து உங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு, அதுதான் தலை சிரா. அடுத்து ஆவியின் பட்டயம், வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயம். இதனால்தான் சாத்தானை என்ன பண்ண முடியும்? வெட்ட முடியும். இயேசு தன்னுடைய 40 நாள் உபவாசத்தை முடித்து சோதனைக்குட்பட்ட பொழுது இயேசு வேத வசனத்தை வைத்துத்தான் சாத்தானை ஜெயித்தார். அதனால நீங்களும் நானும் அதிகமான வேத வசனத்தை வாயிலிருந்து புறப்பட வைத்து நாம் பேசி சாத்தானை என்ன பண்ண வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிப்பதற்கு வேற எந்த ஆயுதத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. வேத வசனத்தை மாத்திரம் பயன்படுத்தினால் போதும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். கடைசியாய் இந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துகிறது ஜெபம்தான். இந்த ஜெபம் இருந்தா மட்டும்தான் எல்லா ஆயுதமும் கரெக்டான நேரத்துல என்ன பண்ணும்? செயல்படும். அதனாலதான் நீங்க ஜெபிங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. செல்போன் இருக்கு, நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. ஆனா ஆன்லைன் ஜெபத்துக்கு வர மாட்டேன். வீடு பக்கத்துல தான் இருக்குது, ஆனா நடந்து வந்தா காலை ஜெபத்துல பங்கு கொள்ளலாம், இரவு ஜெபத்துல பங்கு கொள்ளலாம், ஆனா நடந்து சபைக்கு வரமாட்டேன். எப்படி? எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணி ஆராதனை மட்டும் தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆண்டவரும் சொல்லுவாரு, எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீ என்னமோ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவரும் இப்படி திரும்பி இப்படி உட்காந்துக்குவார். அவர் இப்படி திரும்பி இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான், உங்களை பார்க்க மாட்டேன்னு அவர் முகத்தை மறைச்சுக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? வியாதியில கஷ்டப்படுறோம், வேதனையில கஷ்டப்படுறோம், கடன்ல கஷ்டப்படுறோம், ஞானம் இல்லாம கஷ்டப்படுறோம், அறிவு இல்லாம கஷ்டப்படுறோம், கஷ்டமே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜெயம் என்பது கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லி அவர் முகத்தை போய் பார்த்தா தானே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. டெய்லி அவரை பார்த்தீங்கன்னா நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டா அவர் கேட்பார், இந்த கடங்காரன் கூப்பிட்டா கேட்க மாட்டார். காதை புத்தி கம்முன்னு உட்காந்துக்குவார். அந்த பயம் வந்தா இந்த காசு மட்டும்தான் கேட்பான். அதனால நம்ம ஜபத்துக்கு கேட்கவே மாட்டேன், காதை இழுத்து என்ன பண்ணுவாரு? முடிக்கும். நீதிமான் கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமானா இருந்து கூப்பிட்டீங்கன்னா காது ஆண்டவருடைய காது என்ன பண்ணும்? திறந்திருக்கும். கடங்காரனா கூப்பிட்டீங்கன்னா காது என்ன பண்ணாது? திறக்காது. அல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். ஏதோ சுகத்துக்காக, ஏதோ 2 நாள் சர்ச்சுக்கு வருவேன், 3ஆவது நாள் இழுத்து முடி, இது இயேசுவும் தெரியாது, ஆண்டவரும் தெரியாது, சபையும் தெரியாதுன்னு சொல்றவனுக்கு அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனா அதோட நீ போயிட வேண்டியதான். பிள்ளைங்கிற அதிகாரமோ ஊழியன் என்ற அதிகாரமோ நமக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. நீங்கள் தேவனை ருசிக்க ருசிக்க, தேவனோடு உறவாட நீங்கள் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படிய எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இருக்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கடைசியா எல்லா ஆயுதங்களையும்
நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல தான் என்ன பண்ண முடியும்? ஜெயமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் VBS பாட்டு ஒண்ணு பாடணும். பராக்கிரமசாலி, செம அறிவாளி. பராக்கிரமசாலி, செம அறிவாளி, ஆண்டவரே இல்லாட்டி மொத்தமா நீ காலி. பாட்டு தெரியுது பாருங்க எங்க பிள்ளைங்களுக்கு. அதனால எனக்கு ரொம்ப, நான் பராக்கிரமசாலி, செம்ம அறிவாளி, ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடல், இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு வேலைக்காக. ஆண்டவர் வரணும்னா நீங்க தேவ சமூகத்துக்கு அவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. இல்லைன்னா மொத்தமா காலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துட்டு கடைசியா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? என் புள்ள பலசாலி தான், ஆனா பிசாசை விட அவன் என்ன கிடையாது? பலசாலி கிடையாது. பிசாசு போய் நின்னா என் புள்ள தோத்து போயிருவான். அதனால அவனுக்கு சகல சர்வாயுத வர்க்கத்தையும் அவனுக்கு போட்டு விட்டுறணும்னு ஆண்டவர் போட்டு விட்டுருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சர்வாயுத வர்க்கம் இல்லாம போய் பிசாசு முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க காலியாயிருவீங்க. ஏன்னா அவன் உங்களை காட்டிலும் யாரு? பலவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை காட்டிலும் அவன் பலவான் கிடையாது. ஆனால் உங்களை காட்டிலும் சாத்தான் யார்? பலவான். அவனை நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆவியில உதவி செய்வார். அல்லேலூயா. ஆவிக்குள்ள இருந்து உங்களை உதவி செய்வார். அப்படின்னா நீங்க ஜெபிச்சிருந்தா உள்ள இருந்து ஆவி, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு ஜெயிச்சிடுவார். அல்லேலூயா. உங்க ஆவி உள்ள சோர்ந்து போய் நல்ல ஒரு ஜெபம் இல்லாததுனால நீங்க தொய்வா இருந்தீங்கன்னா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதனாலதான் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தார். பிள்ளைன்னு அதிகாரம் கொடுத்தார், ஊழியன்னு அதிகாரம் கொடுத்தார், சகல சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு பூட்டி விட்டார், கடைசியா ஜெபம்னு சொல்லி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் நம்மளை பயன்படுத்தி தேவன் நம்மளை ஜெயிக்க வச்சு நமக்கு ஆளுகை தருகிறார். என்ன தருகிறார்? என்ன தருகிறார்? ஆளுகை. என்ன ஆளுகை? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன ஆளுகை பண்ண போறோம்? அவரோடு கூட பாடு சகிச்சா அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாடு சகிச்சனா ஆளுகை செய்வோம். இங்க மட்டும் இல்லைங்க, இங்க மட்டும் இல்லை. தேவனுடைய நித்தியமான அவரோடு வாழ்கிற வாழும் பொழுது பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆளுகை அவரோடு கூட நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறோம், ஜெயம் கொண்டு என்னுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல, அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல உங்க சிங்காசனம் இருந்து அவரோட நீங்க ஆளுகை செய்யணும்னா அவர் சொன்னதை செய்யணும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருந்து, அவருடைய ஊழியனா இருந்து, அவருடைய ஆயுதத்தை தரிச்சு நீங்க அவருடைய மாளிகையா அநேகர ரட்சிப்புகளை நடத்தி நீங்க கட்டி எழுப்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்னா, 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அங்க போய் நீதியின் கிரீடம் வாங்குவீங்க இயேசு விட்ட. அல்லேலூயா. 1 பேதுரு 5:4 வாசிக்கிறோம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். என்ன கிரீடம்? என்ன வேலை செஞ்சா? மாளிகையை கட்டி எழுப்புனீங்கன்னா. அல்லேலூயா. என்ன வேலை செய்யணும்? மாளிகையை கட்டி எழுப்புனீங்கன்னா என்ன கிரீடம்? வாடாத மகிமையுள்ள கிரீடம். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதுக்கு தாங்க அவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு இத்தனை கொடுக்குறார். யாராவது இப்படி கொடுப்பாங்களா? 100 ரூபாய் கடன் கொடுத்தா முன்னேறிடுவான்னு நினைக்கிற உலகம் இது. அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்சம் சொத்து அதிகமா போயிருச்சுன்னா அவன் டெவலப் ஆயிருவான்னு நினைக்கிற சகோதரர்களோடு
வாழ்கிற உலகம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அந்த பிள்ளைக்கு அதை கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பொல்லாத பெற்றோர் நிறைந்த உலகம் இது. நம்ம ஆண்டவர் நமக்கு பிள்ளைன்னு அதிகாரம் கொடுத்து, ஊழியன்னு அதிகாரம் கொடுத்து, சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் கொடுத்து, ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்து, பரிசுத்தாவியை கொடுத்து, இதையெல்லாம் நீ செய்து வரும்போது உனக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கிறேன், மகிமையுள்ள வாடாத கிரீடம் கொடுக்கிறேன், என்னோடு கூட நீ அரசாளுவேன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? நம்மளையெல்லாம் இப்படி நினைச்சா அவர் கூப்பிட்டாருன்னு நம்மளை நினைச்சு பார்த்தா, திரும்பி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. நம்மளா அதுக்கு தகுதியானவங்களா? தகுதியானவங்களா? தகுதியே கிடையாது. நம்மளா இதுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் நம்மளை தகுதிப்படுத்தினாரே தேவன், நம்மளை தகுதிப்படுத்தினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. பிள்ளைங்கிற அதிகாரம் கொடுத்த ஆண்டவர், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஊழியன் என்ற அதிகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு அப்பப்ப பிராக்டிக்கலா செய்து காமிச்சார். நம்ம ஜெபம் பண்ணும் போது சுகம் உண்டாச்சு, நம்ம ஜெபம் பண்ணும் போது அசுத்தாவி ஓடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணும் போது அங்கே கர்த்தர் பரிசுத்தாவியை கொடுத்தார், நம்ம ஜெபம் பண்ணும் போது பாவ உணர்வடைந்தாங்க. ஏன்? தேவன் நம்மளை ஊழியன் என்ற நிலைக்கு நம்மளை உயர்த்தி இருக்கிறதை நம்ம உணரும்படி, நம்ம விசுவாசிக்கும்படி கர்த்தர் இதை செய்தார். நமக்கு நல்ல போராயுதங்களை கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம். கிருபையிரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நல்ல ஆராதனை நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க பலனடைய நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆளுகை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளாய் மாறி அப்பா உமக்காய் ஊழியம் செய்ய, அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்ப, அநேகரை அபிஷேகத்துக்குள்ள நடத்த, அநேகரை பாவ உணர்வடைய செய்ய அந்த அதிகாரத்தை தேவனீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. அந்த ஆளுகை தேவரே எங்களுக்கு தந்திருக்கிறீர். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை எங்களுக்காய் நீர் வைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. அதையெல்லாம் நாங்கள் சுதந்திரிக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்தலுங்க. இந்த வார்த்தையின் மூலியமா பிள்ளைகளோடு பேசி இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி வாழ தேவனே ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டியர்லங்கப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்தலுங்க. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கொடுத்த நம்முடைய மகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் அதிகமாய் அவளை நீங்க பயன்படுத்துங்க. நம்முடைய வார்த்தையை அவருடைய வாயில நீர் வைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்தலுங்க. இன்றைக்கு வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே நீங்க அபரிவிதமாய் நீங்க ஆசீர்வதிங்க. வியாதியோடு பலவீனங்களோடு வந்த ஒவ்வொருவரையும் தேவனே நீங்க சுகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. வந்ததன்படி அல்ல, ஒரு புதிய மாற்றத்தை உணர்ந்து கொண்டு பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் நீங்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. புதிதாய் வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்தலுங்க. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நீங்க நடத்தியலுங்க. நல்ல வேலை வாய்ப்புல கொடுங்க, சரீரத்துல சுகபலன் கொடுத்து நீங்க வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியம் நீங்க செய்தலுங்க. எந்த விதமான அப்பா ஆபத்துகளும் நாச மோசங்களும் நேரிடாதபடி தேவனே உடைய பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னும் அப்பா தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. சங்கீதம் 91 வாசிக்கிற எல்லா விதமான பாதுகாப்பும் முன்னும் பின்னும் சுற்றிலும் இருந்து பாதுகாக்கட்டும். எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுதும் எங்கள் பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி, உமக்கு விரோதமாய் செய்யாதபடி அப்பா, தங்கள் இருதயங்களை கரைபிடித்துக் கொள்ளாதபடி எல்லா சத்துருவின் ஆபத்துகளுக்கும் சத்துருவின் வலைக்கும் விலக்கி நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மோடு இருக்கிறவர்களாய், உம்மோடு இசைந்திருக்கிறவர்களாய் நீர் மாற்றி அல்லங்க. தேவ கிருபைக்கு தேவ ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்தரலங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை நடுவில் செய்தரலுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.